அந்த ரிங் லைட் தான் நான் வந்து புதுசாக Black Fridayல வாங்கினது. இது வந்து $70 போட்டிருந்தான். ஆஃபில் வந்து $40 போயிட்டு $30க்கு வாங்கினது. நல்ல டீல் தான் அது. இந்த வீடியோ எடுக்கிறதுக்காக ஒரு இது வரைக்கும் ரிங் லைட் எதுவுமே வாங்கலை, இதுதான் புதுசு. சரி, Black Fridayல நல்ல டீலில் போட்டதுனால இந்த லைட் இது. இது வந்து ஸ்டாண்ட், இது ட்ரைபாட். ஒன்றா எடுத்து வெளியில் ஃபஸ்ட்டு வச்சுக்கலாம். இது வெறும் பாக்ஸ், இது ஒரு பாக்ஸ் கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் வெறும் பாக்ஸ் தான். இப்போ இங்கே ஒரு ஸ்க்ரூ இது மாதிரி கொடுத்துருக்காங்க. ஓ, இதில் இங்கே கீழே இப்படி வச்சுட்டு லைட்டில் இந்த ஸ்க்ரூ ஹோல்ஸ் இருக்குது. பாருங்க, இந்த ஒரு போல்டு இது கொடுத்துருக்காங்க, தலை இது. இது வந்து அந்த ஹோல்ஸில் அப்படியே வச்சுட்டு தனியாக அப்படி சுற்றிடணும். சுற்றிட்டா டைட் ஆகிடுச்சா. இப்போ அதை நம்ம இன்னொரு பேக்கெட் வந்து ஒன்று கொடுத்துருக்காங்க. இது என்னென்னு பார்க்கலாமா? இது வந்து ஃபோன் ஸ்டாண்டுங்க. இப்போது இந்த இதில் வச்சுட்டு இப்போ ஃபோன் இங்கே செட் பண்ணிவிட்டு நம்ம எப்படி வேணுமோ, இப்படி வேணுமா அப்படி வச்சுக்கலாம், இப்படி வேணுமா அப்படி வச்சுக்கலாம், எப்படி வேணுனாலும் இப்படி வச்சுக்கலாம். இது வந்து சார்ஜபிள் தான். அங்கே ப்ளக்கு சொருவி இருக்குது. நடுவில் வந்து லைட்டு ஆன் ஆஃப் இருக்குது. கம்மியாக வேணால் கம்மியாக வச்சுக்கலாம், இல்லை கொஞ்சம் அதிகமாக வேணாலும் அதிகமாக வச்சுக்கலாம். 3 கலரு. நம்ம பிரைட்னஸ் அதிகம் வேணாலும் அதிகம் பண்ணிக்கலாம், பிரைட்னஸ் கம்மியாக வேணாலும் கம்மியாக பண்ணிக்கலாம். இப்போ மற்ற இந்த லைட்டெல்லாம் ஆஃப் பண்ணியாச்சுங்க. ஆஃப் பண்ணிவிட்டு இப்போ இந்த ரிங் லைட் மட்டும் வச்சு வீடியோ எடுக்கிறேன். இப்போ இதுக்கு இருக்கிற வித்தியாசமும் அந்த ஃபஸ்ட்டு எல்லா லைட்டும் போட்டு அதுக்கப்புறம் எடுக்கிற வித்தியாசம் எப்படி இருக்குன்னு பாருங்கள். நல்லா பவர்ஃபுல்லாக தான் இருக்குது. ஆனால் $30க்கு ஒர்த்து தாங்க. இது தாராளமாக வாங்கலாம். ஆனால் நார்மல் டைமில் போனால் இது கண்டிப்பாக அதிகமாக இருந்திருக்கும். இது வந்து ஸ்பான்சர்லாம் கிடையாதுங்க. நாங்களே ஸ்ட்ரெயிட்டாக இன்ஸ்டோர் போய் கடையில் போயிட்டு தேடி பார்த்து வாங்கி வந்தோம். ரிங் லைட், ரேசர் ரிங் லைட் இது பேர். இது இப்போ வந்து ஃபுல்லாக உட்கார இருந்துட்டு இது பண்ணி பார்த்தது. இப்போ வந்து நம்ம எக்ஸஸாக வேணால் நம்ம எவ்வளோ ஹைட் வேணுமோ அவ்வளோ ஹைட் பண்ணிக்கலாம். இது பாருங்க. இப்போ இதை நம்ம எவ்வளோ ஹைட் வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம சின்னதாக வேணும்னா சின்னதாக வச்சுக்கலாம், இல்லை எக்ஸ்டெண்ட் பண்ணி பெருசாக வேணுமா அப்படின்னா கூட வச்சுக்கலாம். இது வந்து லாக் சிஸ்டம் இருக்குது பாரு. இது லாக் சிஸ்டம். நமக்கு எவ்வளோ வேணுமோ வச்சுட்டு லாக் பண்ணிக்கலாம். இந்த சைடு வந்து லாக் பண்ணியாச்சு, அதனால் ஆடலை நிற்கிது. இந்த சைடு லாக் பண்ணலையா, ஆடுது. இது பாருங்க. இப்போ நம்ம இப்படி ஸ்ட்ரைட்டாக வச்சுட்டு இந்த பாரு இப்படியே லாக் பண்ணிக்கலாம். நம்ம ஹால் லைட்டுக்கு கரெக்டாக இருக்குங்க. இப்போ எல்லா லைட்டும் ஆஃப் பண்ணியாச்சு. இப்போ இந்த லைட் மட்டும் ஆன் பண்ணுறேன். எவ்வளோ வெளிச்சம் இருக்குது என்னன்னு பாருங்கள். பிரைட்னஸ் பாருங்கள். இது நமக்கு எவ்வளோ வேணுமோ அந்த மாதிரி பண்ணிக்கலாம். ஓ, இது ஆஃபு. இதுலேயே வந்து 3 இது வந்து எல்லோ, ஒரு டிம்மில், ஒரு நைட் டைமில் அந்த மாதிரி டிம்மில் எடுக்கிற மாதிரி இருந்தால் இது பண்ணிக்கலாம். அவ்வளோதாங்க, இது முடிஞ்சிருச்சு. ஒரு சின்னதாக ஒரு 3 நிமிஷம் குட்டி விளாக் தான் இது. ஏன்னா அந்த ரிங் லைட் வாங்கினா சரி ஓப்பன் பண்ணிவிட்டு போடலாமேன்னு சொல்லிட்டு போட்டேன்.